என் லைஃப்பில் பண்ணிடவே கூடாது அப்படின்னு நினச்ச ஒரு விஷயந்தான் மேரேஜ். சரி, அப்படி இந்த உலகத்தில் மேரேஜ் பண்ணாத மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க, அப்படி இருக்க மக்கள் ஹாப்பியாக இருக்காங்களா இல்லை எந்த அளவுக்கு சேடாக இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்க ஒரு ஆர்வம் என் மண்டையில் வந்து கிளம்பிச்சு. ஸோ கூகுள் மாமாட்ட கிளம்பிட்டேன். பட் எத்தனை பேர் அன்மேரிட் இருந்தாலும் ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி நான் கேட்டதுக்கு நிறைய பேர் ஹாப்பியாக தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு மொட்டை பதில் எனக்கு கிடச்சிது. பட் இட்ஸ் நாட் த எக்ஸாக்ட் ஆன்சர், ரைட்? ஸோ தேடல் மறுபடியும் தொடங்குச்சு. அண்ட் என்னோட நீண்ட நேரம் ஒரு தேடலுக்கு அப்புறம் எனக்கு கிடைச்ச ஒரு ஆன்சர் தான் மாங்க்ஸ். இப்படிப்பட்ட மக்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க அப்படின்றப்போ அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்களோட கல்ச்சர், அவங்களோட ஒர்க்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு என் மண்டையில் ஒரு க்யூரியாசிட்டி ஓப்பன் ஆச்சு. பட் இந்தியா அப்படின்ற ஒரு நாட்டிலேருந்து சைனா அப்படின்ற ஒரு நாட்டுக்குள்ளே போய் அதுக்குள்ளே இருக்க திபெத் கல்ச்சரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அளவுக்கு என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் ஐ ஹாவ் த ஐடியா. பெங்களூர் பக்கத்துலேயே கர்நாடகாக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய திபெத்தியன் செட்டில்மெண்ட் வில்லேஜ் இருக்குது அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும்? 1950 பீப்புள் லிபரேஷன் ஆஃப் ஆர்மி, அதாவது சைனீஸ் ஆர்மி அஃபிஷியலாக திபெத்துக்குள்ளே என்ட்ராகிறாங்க. 1959 திபெத் ரூல்ஸ் எல்லாம் உடைக்கப்பட்டு சைனீஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திபெத்தியன் மக்கள் கட்டாயப்படுத்தப்படுறாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே இது போராட்டம், வார் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து முடியுது. என்னதான் திபெத்தியன் பீப்புள்ஸ் வாரில் நல்லா சண்டை போட்டிருந்தாலுமே சைனாவோட லிபரேஷன் ஆஃப் ஆர்மி பீப்புள் மேன் பவர் ஜாஸ்தி இருந்ததுனால அவங்களால வாரில் ஜெயிக்க முடியல. ஸோ சொந்த நாட்டில் அகதிகளாக வெளியேறி வேறு நாட்டோட உதவி கிடைக்குமான்னு தேடிட்டு இருந்தப்போ தான் அன்னைக்கு இந்தியன் கவர்மெண்ட்டோட பிரைம் மினிஸ்டர் இருந்த ஜவஹர்லால் நேரு அந்த மக்களை எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணி ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். இந்தியாவுக்கு வந்த அப்புறம் இவங்க மலை சார்ந்த மக்களுமாக இருக்கிறதுனால மலை சார்ந்த மாநிலங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத சூஸ் பண்ணி இவங்களோட வாழ்வியல் முறையை அங்கே மேம்படுத்துனாங்க. கிட்டத்தட்ட 80,000 மக்களுக்கு 4 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் அவங்களோட லிவிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நடந்துச்சு. ஹிமாச்சல் பிரதேஷ், கர்நாடகா, அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிம். இந்த 4 ஸ்டேட்டில் கர்நாடகா ஸ்டேட் உள்ள தொண்டன்லிங் திபெத்தியன் செட்டில்மெண்ட் அப்படின்ற ஒரு வில்லேஜுக்கு தான் இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஷல் வி ஸ்டார்ட்? ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். அதாவது ரொம்ப தூரம் கடந்து வந்துட்டோம். ஒரு பாதி தூரம் அப்படின்னு நினைக்கிறேன். பாதி தூரம் கடந்து வந்துட்டேன். இப்போது சரி, ஓகே, இவனுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த பையனை நிறுத்திட்டு, வண்டியை நிறுத்திட்டு நான் உட்காந்துருக்கேன். சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல, யாரும் இல்லாத ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்கேன். காலையில் ஒரு 5 மணிக்கு கிளம்பலான்னு பிளான் பண்ணி 6 மணிக்கு கிளம்பி அப்புறமேட்டு 6 மணிக்கு மேலேருந்து ரொம்ப தூரம் வந்து நிலதான் இருக்குது. உடம்புல எதுவும் டயர்ட்லாம் ஆகலை, வயிறு மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளம், பார்த்துக்கலாம். சரி, கொஞ்ச நேரம் இங்கே இருந்து சாப்பிட்டுட்டு அப்புறமேட்டு கண்டினியூ பண்ணலான் இருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 9:30 இல்லைனா ஒரு 10 o'clock போயிடலான்னு நினைக்கிறேன். அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டியை விட அங்கே இருக்க மக்கள் என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழ்கிறாங்க, அது வந்து நம்மளோட இந்தியன்ஸ், ஐ மீன் இங்கே இருக்கிற மக்களுக்கும் அங்கே இருக்கிற மக்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆர்வமாக இருக்குது. அப்புறம் அங்கே இருக்க மொனாஸ்ட்ரீஸு, இன்னும் நிறையா கோயில், அப்புறமேட்டு அங்கே இருக்க ரிங் பெல்ஸ், இது எல்லாத்தையும் பார்க்கணும். அது என்னென்ன மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு எப்படி இருக்குமோ அதே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கும் இருக்கும். அவ்வளோதான், இந்த உட்காந்து சோறை சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன். கற்களும் மற்களுமாக இருக்குது. சிறப்பு. ஓகே காய்ஸ், இன்னும் ஒரு 9:47 அங்கே போயிடலாம். 9:47 இப்போ என்ன 8:57, 8 o'clock ஆகுதா? இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் கணக்கு வச்சுப்போமே நம்ம போகிற கணக்கு பார்த்தா. 9:47. எனக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே வந்து சில பூஜைலாம் பண்ணுவாங்க. ஸோ ஐ வாண்ட் டு அந்த விஷயத்தெல்லாம் எனக்கு பார்க்கணும். நம்ம பண்ணுற பூஜையை விட அவங்க பண்ணுற பூஜை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால
அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்றது ஒரு ஆசை. பட் ஆனால் நான் போகிற டேக்கோ இல்லை நான் போகிற டைமுக்கோ அந்த இடத்துல பூஜை நடக்குதா அப்படின்றது ஒரு டவுட். இஃப் ஐ ஹாவ் அ லக் ஐ கேன் பார்த்துக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 2 மாதமாக இந்த இடத்துக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இடத்துக்கு பிளான் மட்டும்தான், இந்த இடத்துக்கு போகலாமா வேணாமா அப்படின்ற ஒரு ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸ்லேயே இருந்தேன். இங்கே போகிறதுக்கு வேறு எங்கேயாச்சும் ஹம்பி ஆகும்பே மடிக்கர் இந்த மாதிரி இடத்துக்கு போகலாமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு இருந்துச்சு. பட் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தப்போ ஒரு மோட்டோ வ்ளாகிங்காக இந்த இடத்துக்கு நிறைய பேர் போனதில்லை. அகும்பே ஹம்பி அப்படின்ற இடத்துல நிறைய பேர் போயிருக்காங்க, நம்மளும் நிறைய பார்த்துருக்கோம். கர்நாடகா சுற்றி சரி, கர்நாடகா பார்டரில் இருக்க தமிழ்நாடும் சரி நிறைய பேர் போயிருக்காங்க. பட் இந்த இடம் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியல. இங்கே இருக்க மோனாஸ்ட்ரிஸோ இங்கே இருக்க அந்த மாங்க்கு இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணி அது ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டுறதுக்கு நிறைய பேர் இங்கே இல்லை. ஐ மீன் நிறைய பேருக்கு தெரியல. ஸோ தட்ஸ் வை ஐ எம் கோயிங். என்ன தான் 70% ஆஃப் ட்ராவல் ரொம்ப ஸ்மூத்தாகவும் அழகாகவும் இருந்தாலும் மிச்சம் இருக்க 30%ல் தான் அந்த ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படின்றது எனக்கு முன்னாடியே தெரியாமல் போச்சு. ரோட்ஸ். பெங்களூர் டு கொல்லிகள் இந்த ரோட் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரகிளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் லாஸ்ட் 30% ஆஃப் ட்ராவலில். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் கொல்லிகள் ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேலே ரோட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் வில்லேஜ்குள்ளே என்ட்ரு ஆகிட்டீங்க அப்படின்னா நீட் அண்ட் க்ளீனாக அந்த ரோட்ஸை மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க. காய்ஸ், ஒரு வழியாக தொண்டன்லிங் செட்டில்மெண்ட்டுக்கு வந்துவிட்டோம். கிட்டத்தட்ட டைம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 9 o'clock கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். 9:30. எப்படியோ ஒவ்வொரு ஊரும் கடந்து இந்த ஒரு தொண்டன்லிங் வந்துட்டோம். இதுதான் உள்ள என்ட்ரான்ஸ். உள்ளே போகிறதுக்கான ஒரு மெயின் என்ட்ரன்ஸ் வந்து இதுதான். இதுக்கு மேலே இது வரைக்கும் நம்ம பார்த்த மக்களுக்கும் இதுக்கு மேலே நம்ம பார்க்க போகிற மக்களுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம ஊருக்காரங்களாகவே இருக்க மாட்டாங்க. இது வந்து மேப்பு, எங்கெங்கே என்னென்ன இடம் இருக்குது, மெயின் செட்டில்மெண்ட் ஆஃபீஸர் எங்கெங்கே என்னென்ன இடம் இருக்குது, அது எத்தனை கிலோமீட்டரில் இருக்குது அப்படின்ற ஜஸ்ட் ஒரு மேப்பை வந்து இங்கே கொடுத்துறாங்க. உள்ளே நீங்கள் போய்ட்டு யார்ட்டையும் கேட்க முடியாது அப்படின்றப்போ, ஐ மீன் லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குல்ல. ஸோ அப்போ வந்து இந்த மேப்பை வச்சு நீங்கள் போய்க்கலாம். தொண்டன்லிங் செட்டில்மெண்ட் வெல்கம். 1974 வந்து இது எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இந்த ஒரு பெரிய மணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 2 3 ஒரு 4 பேர் இப்படி பிடிச்சா தான் இது சுற்ற முடியுன்ற சுற்றி வைக்க முடியும். இப்படி 4 பேர் பிடிச்சா தான் இதை கவர் பண்ண முடியும். அந்தளவுக்கு பெரிய மணி. மரம் உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரில, பட் செம்ம வெயிட்டாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி தள்ளுறோன்னு வச்சுக்கோங்களேன், மேலே வந்து ஒரு கம்பி வந்து இடிச்சிட்டு போகுது. அந்த மணியை சின்னதாக ஒரு மணி இருக்குது, அந்த மணியை வந்து டிங்குன்னு ஒரு அடி அடிச்சுட்டு போகுது. நல்லா இருக்கு. Meanwhile, இந்த இடத்துல சுற்றுதில்லை. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜபம் பண்ணுறப்போ இல்லைன்னா அந்த மாதிரி ஏதாச்சும் நம்மளோட பாரம்பரியத்தில் நம்ம ஜபம் பண்ணுறப்போ ஒரு மாலையை 108 மாலை இப்படி வச்சுட்டு நம்ம தள்ளிக்கிட்டே நம்ம மந்திரம் சொல்லிகிட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி இவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மணி இது அவங்க சுற்றி அந்த 108 டைமோ இல்லை அவங்களுக்கு தேவையான எந்த நம்பர் வேணுமோ அந்த ஆன்மீக அளவுக்கான நம்பர் அது இந்த அளவுக்கு சுற்றி அவங்களோட பிரார்த்தனையை முடிப்பாங்க. இதுக்காக தான் இந்த ஒரு மணி, இந்த சுற்றிக்கிட்டு இருக்க மணி வந்து வச்சுருக்காங்க. அதேமாதிரி அங்கே ஒன்று பெருசாக இருக்குது. உள்ளே போக போக இன்னும் நிறையா விஷயத்த இந்த மாதிரி மணி இன்னும் நிறையா மணியை நம்ம பார்க்க முடியும். வில்லேஜ்குள்ளே என்ட்ராக நிறைய ஃப்ளாக்ஸ், கலர்ஃபுல் ஃப்ளாக்ஸ், அப்புறமேட்டு நிறைய ஆர்ச்சு, நிறைய ஆர்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை என்னால் பார்க்க முடிஞ்சுது. கைஸ், ஒரு வழியாக ரீச் ஆகிட்டோம். அதாவது இது ஒரு மோனாஸ்ட்ரி. இது மோனாஸ்ட்ரி பேர் என்ன சத்தியமாக எனக்கு தெரியல, பட் நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ரிப்பா பர்மா மோனாஸ்ட்ரி. 17th century புத்திசத்தை பரப்புறதுக்காக திபெத்துக்குள்ளே வந்தவங்க தான் பீமா தேஜா ரோல்பா. இவங்களோட கொள்கைகளும் கோட்பாடுகளும் திபெத் மக்களுக்கு பிடிச்சி போய் புத்திசத்தை நிறைய பேர் வழிபட ஆரம்பித்தாங்க. அதனாலேயே இந்த மோனாஸ்ட்ரிக்கு ரிப்பா பர்மா மோனாஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி பேரும் வச்சாங்க.
இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வழிபடுற இடங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத அளவு தான் இருக்குது. பாருங்கள், 2 பக்கமும் ஏதோ ஒரு கோபுரம் மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நான் அது என்னன்னு சொல்லிட்டு போடுறேன். ரொம்ப பெருசாக இருக்குது. இங்கே இருக்க கல்வெச்சிருவோம் பாருங்களா. யாழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விலங்கு சொல்லுவோம் தெரியுமா? தஞ்சாவூர்லலாம் பெரிய விலங்கு அது. ஸோ அந்த யாழி மாதிரி தான் இருக்குது இதெல்லாம். டோட்டலாக இங்கே 1 2 3 4 5 6 7 8 இருக்குங்க. ஒன்றுமே ஒரு கல்வெச்சர். உள்ளே யாரும் இருக்காங்க? இங்கே யாரும் இல்லையா சார்? இங்கே இருக்காங்க. இங்கே உள்ளே யாரும் இருக்காங்க. அவர் தான் தலைலாமாவான்னு தெரில. ஃபஸ்ட் நீங்கள் தலைலாமா யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைலாமா இது ஒரு ஊரோட பேரோ இல்லை இது ஒரு ஆளோட பேரோ கிடையாது. இது ஒரு திபெத்தியன் ஸ்பிரிச்சுவல் ரூலர் அப்படின்ற ஒரு பதவியோட பேர். 14th செஞ்சுரியில் திபெத்தியன் மக்கள் இந்தியாவுக்கு குடிபெயர்ந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே டென்சின் கேட்ஸோ அப்படின்ற ஒருத்தவர் தான் தலைலாமாவாக இப்போ வரைக்கும் இருக்கார். திபெத்தியன் மக்கள் கடவுளாக வழிபடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மன்னர்கள், அவங்களோட ஆட்சியாளர்கள், அவங்களுக்கு யார் போதிக்கிறாங்களோ அவங்கள தான் இப்போ வரைக்கும் கடவுளாக வழிபட்டுருக்காங்க. நடப்பு ஆண்டில் யார் தலைலாமாவோட பதவியில் இருக்காங்களோ அவங்களோட பிறந்தநாள் தான் இவங்க பெருவிழாவாக ரொம்ப பெரிய ஃபங்க்ஷனாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த வகையில் டென்சின் கேட்ஸோட பிறந்தநாள் இவங்களுக்கு ஒரு பெரிய ஃபங்க்ஷனான விழாவாக இருக்குது. ஐ திங்க் இங்கே இருக்க ஒரு இந்த கோபுரமுமே ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், உள்ளே போகலாமா இல்லையானு தெரியல. கேட் வந்து மூடி தான் இருக்குது. ஒரு சிங்கிள் கேட் ஓப்பனில் இருக்குது. நல்லா உள்ளே போக மாட்டேன்டா. ஏடா மேகம். ஒரு வழியாக உள்ளே வந்துட்டேன். பூஜைலாம் முடிஞ்சேன்னு நினைக்கிறேன். எல்லோரும் முடிச்சுட்டு வெளியே போய் விளையாடிட்டுருக்கானுங்க பசங்கள்லாம். இங்கே இருக்க பசங்க வந்து வெளியே விளையாடிட்டுருக்கானுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வரைகிறாங்க. நிறைய எப்படி சொல்ல, கார்விங்ஸ்லாம் நிறையா பண்ணுறாங்க. ஒரு கார்னருமே ஒரு கார்விங்ஸ். இங்கே வரீங்களா, ஒரு கார்விங். எல்லா கார்னர்லையுமே ஏதோ ஒரு ஆர்ட் ஏதோ ஒன்று இருக்கும். சின்ன விஷயங்களையும் பார்த்து பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், சின்ன விஷயங்கள்லாம் இருக்குங்க. பட் அது என்ன அர்த்தத்தை குறிக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரில. யாராவது ஒரு கைடு இருந்தால் நல்லாயிருக்கும். பட் ஆனால் இங்கே இருக்கவங்க எல்லாருமே ஒன்று திபெத் பேசுகிறாங்க, அப்படின்னா ஹிந்தி பேசுகிறாங்க. கன்னடம் கூட அவங்களுக்கு நிறையா வராது. தமிழ் சுத்தமாக வராது. பட் இருந்தாலும் இது ஒரு கர்நாடகா பார்டர் ப்ளஸ் தமிழ்நாடு அப்படின்றதுனாலும் கன்னடம் வரல, எங்களுக்கு தமிழும் வரல. ப்ளீஸ் டூ நாட் டச். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் டச் பண்ணல. இது வந்து அவங்களோட ப்ரேயர்ஸ்க்கான ஒரு இடம் அப்படின்றதுனால இதை யாரும் டச் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. இந்த இடத்துல தான் உட்காந்து அவங்களோட ப்ரேயர்ஸ் எல்லாத்தையும் பண்ணுவாங்க. இங்கே இங்கே முக்கியமாக புத்திஸ்ட்டு அப்புறமேட்டு தலைலாமா இவங்க 2 பேரை தான் நிறையா வணங்குறாங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிபா பர்மா மோனாஸ்ட்ரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு பெரிய ஒரு விஷயம் அங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே வெளியே முடிஞ்சால் காட்டுறேன். உங்களுக்கு தெரியுதா தெரியல, பெருசாக இருக்குது, ரொம்ப பெருசு. அது எதோ கட்டிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ளே வந்து ஏதோ ஒரு புத்தா கட்டிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க யூடியூப்லலாம். இதுதான் நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு ஸ்டார்டிங் மோனாஸ்ட்ரியாக இருக்கும். ஃபஸ்ட்டில் ஐ மீன் கர்நாடகாவிலேருந்து வந்தீங்க அப்படின்னா. சப்போஸ் நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்தீங்க அப்படின்னா அது என்ன வழின்னு தெரியல. பட் ஆனால் அது ரொம்ப காடுகுள்ளெல்லாம் வருமா, ரொம்ப அந்த ஒரு ரூட்டே சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சேந்தமங்கலமாக திம்பமோ ஏதோ ரூட் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ரூட் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மோனாஸ்ட்ரி கொடூரம். சரி, நெக்ஸ்ட்டு வந்து தானா மோனாஸ்ட்ரி. அந்த மோனாஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு பார்ப்போமா.
தானா மோனாஸ்ட்ரி. 11th செஞ்சுரியில் புத்தரோட போதனைகளை போதிக்க வந்த பாக்னோ துப்பா அப்படின்ற ஒரு குருவோட சிஷியனான ஷாங்கே யால்பா அப்படின்ற ஒருத்தவர் புதுசாக சன்னியாச உலகத்தை கையாள வர மாணவர்களுக்கு எந்த வகையில் போதிக்கணும், அவங்கள எப்படி வளர்க்கணும் அப்படின்ற விஷயத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்ட இடம் தான் இந்த தானா மோனாஸ்ட்ரி. தானா மோனாஸ்ட்ரியோட மெயின் கேம்ப் திபத்தில் இருந்தாலும் இதோட சப் கேம்ப்ஸ் இந்தியாவில் கிட்டத்தட்ட 3 இடத்துல இருக்குது. அதில் ஒரு இடம் தான் கர்நாடகாவில் இருக்குது. இந்த கர்நாடகாவில் இருக்க மோனாஸ்ட்ரியை ஹார்ஸ் இயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது குதிரைகளின் காது எந்த அளவுக்கு திறனுடையதாக இருக்குமோ அந்தளவுக்கு மாணவர்களோட பயிலும் திறனும் இருக்கணும் அப்படின்றதுனால இந்த ஒரு தானா மோனாஸ்ட்ரியை ஹார்ஸ் ஆஃப் இயர் அப்படின்னு சொல்கிறாங்க. கைஸ், ஃபைனலி ஐ மீன் ஒன் மோர் மோனாஸ்ட்ரி, தானா மோனாஸ்ட்ரி. ஃபஸ்ட்டு வந்து ரிபா பர்மா மோனாஸ்ட்ரி, இது வந்து செகண்ட் வந்து தானா. இதில் தான் நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். ஒரு நல்ல ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து இதில் பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா தெரியுதா, 1 2 3 4 5 6 7 8 கோபுரங்கள் இருக்கா. ஒரு கோபுரமே ஒரு கல்வெட்டில் இருக்கும். ஐ மீன் எப்படி சொல்கிறது, அதோ இங்கே இருக்கிற விலங்குலாம் ஒன்று தான். பட் ஆனால் அங்கே பாருங்களேன், அந்த ஒரு கல்வெச்சர் இருக்குல்ல, அது இங்கே ஒரு மாதிரி இருக்குது, அங்கே ஒரு மாதிரி இருக்குது, அதில் ஒரு மாதிரி இருக்கா. அதுதான் நான் சொன்னேன். ஒன்றும் வேறு மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கவங்க ஒருத்தவங்க வேறு இருப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திபெத்தியன் மக்கள் வந்து மலை சார்ந்த பகுதியுமாக இருந்தவங்க. ஸோ இவங்க வாழ்கிறதுக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்க தங்கியிருக்க இடம் எல்லாமே மலை சார்ந்த இடமா தான் இருக்கும். இப்போ இந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை பக்கத்துலேயே இருக்கும். இப்போ இந்த ஒரு கிளைமேட்டுக்கும் அந்த ஒரு நிலப்பகுதிக்கும் இவங்க ஒரு மாதிரி அடாப்ட் ஆகிட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால வேறு ஒரு நிலத்தில் இவங்களை கொடுத்து எஸ்டாப்ளிஷ் பண்ணால் இவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால இவங்களுக்கு எந்த இடம் ஆப்டாக இருக்குமோ அந்த இடத்த வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சவுத் இந்தியா, அதாவது பார்த்திங்கன்னா இந்தியா வரைபடம் இருக்குல்ல, அதில் ஆஃபுக்கு கீழே வந்துட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல மட்டும்தான் திபெத்தியன்ஸ் இருக்காங்க. மேலே நிறைய இடத்துல இருக்காங்க. மகாராஷ்டிரா, அப்புறமேட்டு அந்தாண்ட தைவான் எல்லாமே திபெத்தியன்ஸ் தான். இங்கே ஒரு கொடி நிறையா இருக்குது பார்த்தீங்களா. இந்த கொடிலாம் லடாக் கிட்ட அந்த மாதிரி இடத்துல தான் பார்க்க முடியும்னு நினச்சேன். இங்கேயும் இந்த மாதிரி கொடிலாம் நிறையா இருக்குது. கைஸ், தானாக முடிச்சிட்டோம் தானா மோனாஸ்ட்ரி. நெக்ஸ்ட்டு வந்து என் வாயில் வரமாட்டேது. சோச்சேங் மோனாஸ்ட்ரின்னு இருக்குது. அதுதான் மெயின் மோனாஸ்ட்ரியாக. இங்கே இருக்கிற திபெத்தியன் செட்டில்மெண்ட்லேயே அந்த மோனாஸ்ட்ரி தான் ஒரு பெரிய கோயில் மாதிரி. அது பேர் சோங்செங் மோனாஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போல்லாமா சாக்சென் மோனாஸ்ட்ரி. 1684 பீமா ரிக்சன் அப்படின்ற ஒரு டீச்சர் மொத்த செலவையும் ஏற்றுக்கிட்டு இந்த ஒரு பெரிய கோயிலை கட்டி முடித்தாங்க. பட் 1959 ஒரு இயற்கை சீரழிவுனால இந்த ஒரு பெரிய கோயில் மொத்தமாக செதிலமடைஞ்சிருச்சு. அப்புறம் 1992 இந்தியன் கவர்மெண்ட் மொத்த செலவை ஏற்றுக்கிட்டு இந்த கோயிலை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி 1995 இந்தியன் கவர்மெண்ட்டே இதை அஃபிஷியலாக ஓப்பன் பண்ணி வச்சாங்க. இந்த கோயில் திறக்கிறதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திபெத்தியன் மக்களோட கல்ச்சர், இவங்களோட ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸை உலகம் ஃபுல்லாக பரப்புறதுக்காகவும் இந்த மக்களோட வாழ்வியல் முறை எப்படி இருக்குது அப்படின்றத உலகத்துக்கு தெரிவிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த ஒரு கோயிலை கட்டினாங்க. க்ளோஸ் ஆகிருக்கு. யாராச்சும் இருந்தால் தானே ஓப்பன் பண்ணலாமா, இல்லை யாராச்சும் ஓப்பன் பண்ணி விடுவீங்கன்னு கேட்குறதுக்கு யாருமே இல்லை. எங்கே நான் போய் கேட்குறது? இஃப் சம்படி இஸ் தேர் ஐ கேன் ஆஸ்க். என்ன இது மரண அமைதியாக இருக்குது, யாரும் கேட்குது, நான் போய் கேட்குறேன். அப்படி இருந்துச்சுன்னா உள்ளே போய் பார்ப்போம். அண்ணாவும் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் புத்தா ஸ்டாச்சு, மெயின் புத்தா மோனாஸ்ட்ரியில் தான் இருக்கேன். உள்ளே தான் புத்தர் இருக்கார். இது வந்து மூடிதான் இருந்துச்சு. பட் ஆனால் கேட்டப்போ சொன்னாங்க இது ஓப்பன் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு மறுபடியும் போகிறப்போ மூடிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க டோரை.
ஸோ உள்ளே வந்தோம் அப்படின்னா இவங்களோட அந்த ஒரு ஆர்ட் ஒர்க்கை சல்யூட் கொடுக்கலாம். எங்கே ஒரு மூளை கூட விடாமல் எல்லா இடத்துலையுமே ஏதோ ஒரு ஆர்ட் ஒர்க்கை கையில் காட்டிகிட்டே தான் இருக்காங்க, கண்ணில் காட்டிகிட்டே தான் இருக்காங்க. அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக வந்தோம் அப்படின்னா ஒரு பெரிய புத்தர் சிலை, கிட்டத்தட்ட ஒரு 2 ஆள் நிற்கிற அளவுக்கு ஒரு புத்தர் சிலை இருக்குது. அப்புறமேட்டு இருங்க, இப்படி என்னால் இப்படி போக முடியாது, ஸோ அப்படி வரேன். இவங்க 2 பக்கமும் நின்று ப்ரேயர் பண்ணுறதுக்காக, ஐ மீன் 2 பக்கமுமே உட்காந்துட்டு தான் ப்ரேயர் பண்ணுவாங்க. அவங்களோட தாள வாத்தியங்கள் எப்படி இருக்குது, அவங்களோட நாதஸ்வரம், அவங்களோட புல்லாங்குழல், அவங்களோட அந்த சிங் சொல்லுவாங்க அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் இங்கே ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது. அதுலேயும் ஏதோ ஒரு கல்வெச்சர் இருக்குது. இங்கே ஒருத்தர் இருக்கார், இவர் பேர் யாருன்னு தெரியல, நான் வேணால் எடிட் பண்ணும்போது நான் போடுறேன். இங்கே ஒருத்தர் ஒரு பெரிய சிலை. இவங்கெல்லாம் ஒருத்தவங்களுமே ஒரு காலகட்டத்தில் இந்த ஒரு திபெத்தியன் மக்களை வந்து ஆண்டவங்க, அந்த ஒரு கல்ச்சரை மேம்படுத்த ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தவங்க. அண்ட் ரைட் சைட்லேயும் ஒருத்தர் இருக்கார். இது இவங்க ஒரு பெண் வடிவில் இருக்க ஆணா அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்கிறாங்க, பட் ஆனால் எனக்கு கரெக்டாக தெரில. இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க, தெரியுதா தெரில, நான் வேணால் ஜூம் பண்ணி கூட காட்டுறேன். அண்ட் தென் தட்ஸ் இட். இன்னும் ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிற டைமில் அந்த இடம் ரொம்ப ஃபெஸ்டிவலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, தலைலாமாவோட பர்த்டே வந்து தான் இவங்களோட ஃபெஸ்டிவல் டைமாக, ரொம்ப பெரிய ஃபெஸ்டிவல் டைமாக இவங்க வந்து கொண்டாடுறாங்க. ஸோ வந்துட்டேன், பார்த்துட்டேன், கரெக்டாக க்ளோஸ் பண்ணிட்டு போவோம். எப்படி இருந்துச்சோ அப்படியே வச்சுட்டுவோம். டாட்டா. தட்ஸ் இட் கைஸ். ஒரு வழியாக எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். எல்லா மோனாஸ்ட்ரியும் பார்த்துட்டோம். இன்னும் ஒன்று இருக்குது, பட் ஆனால் அது ரொம்ப தூரமாக இருக்குது, தமிழ்நாடோட என்ட்ரியில் இருக்குது அப்படின்றதால என்னால் போக முடியல, அதுதான் உண்மை. தென் இதுதான் லாஸ்ட் மெயின் மோனாஸ்ட்ரி. முடிஞ்ச வரைக்கும் இன்னொரு மோனாஸ்ட்ரி இருக்குது, அது எங்கேன்னு தேடி பார்த்து நான் போக ட்ரை பண்ணுறேன். ஓகே. தென் இவங்களோட ஃபுட் எப்படி இருக்குது, ஆனால் எனக்கு வயிறு சரியில்லை, அதான் உண்மை. இவங்களோட ஃபுட் எப்படி இருக்குது அப்படின்றதையும் செக் பண்ணணும் அப்படின்றதுல ஒரு ஆவலாக இருக்கேன் நான். லெட்ஸ் ட்ரை. டாட்டா. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பெரிய ஒரு புத்தர் ஸ்டாச்சு ரெடி பண்ணிருக்காங்க. வரல, தெரியுதா? அதுதான். பட் அந்த ஸ்டாச்சு ரெடி ஆனதுக்கப்புறமேட்டும் வருவோம், நம்ம இன்னொரு டைம் கூட வரலாம். நல்லா தான் இருக்கு இடம். அப்புறம் இவங்களோட திபெத்தியன் ஃபுட் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஓகே, போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஒரு வழியாக ஒரு ஹோட்டலுக்கு வந்தேன். இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா ஹார்ஸு ஏதோ ஒரு பேர் இருந்துச்சு, பேர் மறந்து போயிட்டேன். ஹார்ஸுன்னு இருக்கும் இந்த வில்லேஜ்லேயே, ஹார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டல் மட்டும்தான் இருக்குது. பக்கத்தில் இன்னொரு பேர் எதுவும் வரும், அது எனக்கு சரியாக தெரில. சர்வ் பண்ணுறவங்களாம் ஹிந்திக்காரங்க தான், உள்ளே குக் பண்ணுறவங்க திபெத்தியன்ஸான்னு தெரில. பட் மெனு பார்த்தா எல்லாமே திபெத்தியன்ஸ் தான் இருக்குது. சர்விங் அவ்வளோ ஒன்றும் சரியில்லை. வரான், ஒரு மெனு கொடுக்குறான், அப்புறம் ஒரு நோட் கொடுக்குறான், பேனை கொடுக்குறான், உனக்கு என்னமோ நீ எழுதி கொடு அப்படின்ற மாதிரி கொடுக்குறான். நானும் ஒரு சிக்கன் துப்பா இல்லை துப்பா, அப்புறம் ஒரு மோமோஸ் ஒன்று ஆர்டர் போட்டேன். அது எப்படி வரும்னு எனக்கு தெரியாதுப்பா. ஒரு வழி ஆர்டர் பண்ண ஒரு ஐட்டம் வந்துருச்சு, மோமோஸ். இது கூட ஒன்று கொடுத்துருக்காங்க எல்லாம். ஆனால் இது பார்த்தாலே எனக்கு பயங்கரமாக இருக்குது. ஆல்ரெடி நான் வயிறு பிரச்சனையில் இருக்கேன்னா, நான் எதுவும் ஒரு 4 பீஸ் கொடுப்பான்னு நினச்சேன், 8 பீஸ் கொடுத்துருக்கான். முடிந்த வரை முக்குவோம். இது ஒரு ஐட்டம் தான், இன்னொன்று ஒன்று சொல்லியிருக்கேன், அது வேறு வந்துட்டுருக்கு. சரி, ட்ரை பண்ணலாமா? நான் போடலாமா வேணாமான்னு இருக்கு, போட்டு பார்ப்போம் கொஞ்சம். இதில் வேறு நான் டயட்டில் இருக்கேன். இன்றைக்கி ஒரே ஒரு நாள் மட்டும் சீட்டு, டயட் அவுட் என்ட்ரி எக்ஸிட். அடிபொலி. இன்னொரு ஐட்டம் வந்துச்சு, இன்னும் வந்தான். எப்படின்னா, நம்ம சிக்கன் குழம்பு செய்வோம்ல, இல்லை சாதத்தை பிசைஞ்சு போட்டு சாப்பிடுவோம்ல,
அந்த மாதிரி சிக்கன் குழம்பு நூடுல்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. டேஸ்ட் பண்ணாதுன்னு தெரியாது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுவும் முரட்டை. நம்ம ஊர் சைடில் சாப்பிட்ணுன்னு போகலாம். சிக்கன் மோமோஸ் கேட்டோம் அப்படின்னா சும்மா ஒரு ரெண்டு சின்ன பீஸ் இருக்கும். ஒன்று ஒரு சின்னதாக ஒரு பீஸ் இருக்கும். அது அந்தளவுக்கு நம்ம வாயில் மாட்டாது. இது பாருங்க, ஃபுல்லாக சிக்கன் தான். சுடுதே, பயங்கரமாக சுடுதே. இப்போ இதில் அதே சாப்பிட்டு நான் தூக்கிட்டு வண்டி ஓட்ட போகிறேன். தெரியாமல் வாங்கிட்டேனோ. சரி, அவன் சர்வர் அவன் தான், அவன்கிட்ட கேட்கலாம் எது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா அவன் பேப்பரையும் மெனுவையும் வச்சுட்டு அவன் மட்டும் போய் உக்காண்டான். இது எப்படி நான் தின்றது? சுடுது வேறு பயங்கரமா. ஃபேன் இல்லையா இங்கே? இந்த காற்றுக்கு ஃபேனே தேவையில்ல. ஓகே தான், அவ்வளோ சீன் இல்லை, அந்தளவுக்கு இல்லை. பட் இது ஓகே தான். ஆல் குட், எல்லாத்தையும் நல்லா பார்த்தேன். சோறையும் சாப்பிட்டுட்ருக்கேன். அண்ட் தென் இதை முடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு டேரெக்டாக வீட்டுக்கு தான் போவேன். இதோட இந்த வீடியோ வந்து நிறைவடையும் நினைக்கிறேன். முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் தட்டுங்க. இந்த மாதிரி நிறையா புது புது விஷயங்களை நீங்கள் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எங்கே பார்க்கணும் அப்படின்ற விஷயத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி பார்க்கணும், நான் அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, குட் நைட், பை பை. சாரி, அட்வான்ஸ் குட் நைட். அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத இந்த வாழ்க்கையில் நடந்து நினச்சோ இல்லை வரப்போகிறது நினச்சோ கஷ்டப்படாமல் இருக்கிற கொஞ்ச நாள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடலாமே.